ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் பககானந்தே வனமாலி ஹலாயுதः ஆதித்யோ ஜோதிராதித்யः சகிஷ்ணுர்கதி சத்தமः सुधन्वा खण्डपरशुर्दारुणो द्रविणप्रतः दिवस्पृक् सर्वदृग्व्यासो वाचस्पतिरयो निजः. त्रिसामासामगस्साम निर्वाणं भेषजं पिशक् सन्न्यासकृच्छमशान्तो निष्ठा शान्तिः परायणं शुभाङ्कशान्तिदश्रष्टा कुमुदकुवलेशयः. गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः अनिवर्ती निवृत्तात्मा संक्षेप्ता क्षेमकृच्छिवः. श्रीवत्सवक्षा श्रीवास श्रीपति श्रीमतांबरः श्रीधर श्रीधः श्रीशग श्रीनिवास श्रीनिधि श्रीविभावनः श्रीधर श्रीकर श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः. स्वक्षस्वङ्ग सदानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः. विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिश्चिन्न संशयः. उदीर्ण सर्वतश्चक्षुः अनीशः शाश्वतस्थिरः. भूषयो भूषणो भूतिर्विशोकशोकनाशनः. अर्चिष्मानर्चितः कुम्भो विशुद्धात्मा विशोधनः. अनिरुद्धो प्रतिरथ प्रत्युम्नो मितविक्रमः. कालनेमिनिहा वीरः शौरी शूरजनेश्वरः. त्रिलोकात्मा त्रिलोकेशः केशवः केशिहा हरिः. இன்னைக்கு பாட்டம் பார்க்க வேண்டியது ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 70வது ஸ்லோகம், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 83வது ஸ்லோகம் பார்க்கணும். காமதேவः காமபாலः காமீ காந்தः கிருதாகமः. कामदेवः कामपालः कामी कान्तः कृतागमः. अनिर्देश्य वपुर्विष्णुः अनिर्देश्य वपुर्विष्णुः
வீரோ நந்தோ தனஞ்சயः வீரோ நந்தோ தனஞ்சயः காமதேவः காமபாலः காமீ காந்தः கிருதாகமः அனிர்தேஷ்ய வபுர்விஷ்ணுः வீரோ நந்தோ தனஞ்சயः. இதுல 10 நாமங்கள் இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 651வது நாமத்துல இருந்து 660 வரைக்கும் இதுல வருது. காமதேவக அப்படின்னு பகவானுக்கு பேரு. காமதேவக அப்படின்னா சாதாரண அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா மன்மதனுக்கு பேரு காமதேவன் அப்படின்னு பேரு. மன்மதனோட ரூபமா பாத்தீங்கன்னா சுவாமிதான் மன்மதனோட ரூபமா இருக்காருன்னு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்திருக்கோம். வேற ஒரு பேர்ல பார்த்திருக்கோம். காம ரூபத்துல காமதேவனோட ரூபத்துல மன்மதனாவும் சுவாமிதான் இருக்கார். அவதாரமே மன்மத அவதாரமே எடுத்திருக்கார். காம இல்ல அது வேற இன்னொரு. அப்ப மன்மதனா பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணது சுவாமியா இருக்கிறதுனால காமதேவக அப்படின்னு ஒரு பேர் சாதாரணமா நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல காமதேவகன்றதுக்கு அர்த்தம் இங்க என்ன சொல்ல வருதுன்னா 2வது அர்த்தம், முக்கியமான அர்த்தம் பாஷிக்கார் சொல்றது, யாரெல்லாம் வஸ்துக்களை ஆசைப்படுறாங்களோ காமத்தை உடையவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்றதுக்கான ஈஸ்வரனா பகவான் தான் இருக்கார். நம்ம எல்லாம் எங்க போய் பிரார்த்தனை பண்றோம்? திருப்பதியில போய் பாலாஜிட்ட கேட்டா எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பகவான்கிட்ட போய் நம்ம கேட்கறதுனால பகவான் ஆசைப்படுகின்றவர்களுக்கு ஈஸ்வரன் காமதேவகா. அதுக்கு அடுத்தது காமபாலக அப்படின்ற, நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துடலாம். இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கே எடுத்துட்டாருன்னா வம்பா போயிடும்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் பரிசு வந்துருச்சு லாட்ரியில, அடுத்த நாள் வாங்கிட்டு வந்தோடனே எவனோ ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு வம்பா போயிடும்ல. அப்ப கிடைச்சதே லாபம் அடைஞ்சதே வேஸ்டா போயிடும். அப்ப எதெல்லாம் அடையிறமோ அந்த காமங்களை எல்லாத்தையும் பாலனம் பண்றது அப்படின்னா ரக்ஷணம் பண்றது. சுவாமிதான் பாத்தீங்கன்னா கூட இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிற. அதனால காமபாலக அப்படின்னு பேர். காமபாலக அப்படின்னா காமங்களை நம்மளுடைய ஆசைகளை பாதுகாப்பவர்னு அர்த்தம். 3வது பாத்தீங்கன்னா காமி அப்படின்னு பேர். சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லா காமங்களையும் அடைந்தவர், பூர்ண காமக அப்படின்னு சுவாமிக்கு பேர். அவருக்கு அடைய வேண்டியதுன்னு இந்த உலகத்துல இல்லை. ஏன் அப்படின்னா தன்னுடைய மார்க்கு மேலேயே என்ன பண்ணியிருக்காரு, நெஞ்சிலேயே லக்ஷ்மியை பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. அவருக்கு என்னங்க போற சொல்லுங்க, நெஞ்சிலேயே வச்சிருக்காரு அப்படின்னா சதா காலமும் நீங்காதவளா லக்ஷ்மியை நெஞ்சில வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு எல்லா லக்ஷ்மியும் அவருடையது. அதனால அவர் பூர்ண காமக அப்படின்னு பேரு. அதனால அவருக்கு பேர் காமி அப்படின்னு பேர். காந்தக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றவருக்கு பேர் காந்தக. அற்புதமான ரூபங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. நரசிம்ம அவதாரம் என்ன அருமையானது இல்லை பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்குங்க. லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்தீங்கன்னா ஒரு அழகு இருக்கும், யோக நரசிம்மரை பார்த்தீங்கன்னா ஒரு அழகு இருக்கும். அந்த கோர ரூபத்துல பார்த்தீங்கன்னா வதம் பண்றது, இரண்யகசிபு வதம் பண்ற ரூபத்தை பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். எல்லாம் நம்ம ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு போகணும். அகோபிலம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறவங்க எல்லாம் ஜீவனத்துல ஒரு வாட்டியா அகோபிலம் போயிட்டு மலைக்கு மேல ஏறிட்டு வந்துருங்க. மேல பார்த்தீங்கன்னா ஸ்தம்பம் இருக்கு. நரசிம்மர் பார்த்தீங்கன்னா வதம் பண்ண அந்த ஸ்தம்பம் இருக்கு. மேல மெதுவா 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 ஏறி போயிடலாம். வெயில் காலத்துல போயிடாதீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கும்போது ஜனவரி பிப்ரவரியில போங்க. அற்புதமான நரசிம்மர் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கணும்னா அகோபிலத்துக்கு போங்க. என்ன அற்புத ரூபம் தெரியுமா? என்ன ரூபங்க இது, ஆச்சரியமா இருக்கு. ராமரை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாமா சுவாமியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை பார்க்க வேணாம், அவன் தான் அட்ராக்ட், வேறையாதானே ஆக்கர்ஷணம் பண்றவன், எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்றவன். அதனால இந்த இடத்துல காந்தகன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னா அற்புதமான ஆசைப்படக்கூடிய கவரக்கூடிய ரூபத்தை உடையவரா பகவான் இருக்கிறதுனால காந்தக அப்படின்னு பேர். ஒவ்வொரு அவதாரமும் கூர்ம அவதாரம் எடுத்துக்கிட்டா அழகா இருக்கும். நான் இப்பதான் ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்தேன். வராகமூர்த்தியா பார்த்தீங்கன்னா ஆந்திரால ஒரு கோயில்ல வச்சிருக்காங்க. காட்டுக்கு நடுவில் பார்த்தா அற்புதமா இருக்கு, அதி அற்புதமா இருக்கு. நம்ம பன்றி ரூபத்துல என்ன அழகு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வராக ரூபம் சுவாமியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு, என்ன லட்சணமா இருக்காரு. அப்ப எந்த ரூபத்தை எடுத்தாலும் எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய அந்த காந்தத்தை உடையவர். காந்தம்னா அழகு, நல்ல அற்புதமான அழகை உடையவர், கவர்ச்சியை உடையவர் நம்ம சொல்லணும். அதுக்கு பேர் காந்தகன்னு பேர். கிருதாகமகா அப்படின்னு அடுத்த பேர் வந்துருது. கிருதாகமக அப்படின்னா ஆகமங்களை எல்லாத்தையும் செய்தவர்.
இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆகமங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் மூலம் யாரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா. இந்த சர்வ சாஸ்திரங்களுக்கும் ஆதாரம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாஸ்திரங்களுக்கும் மூலமா இருக்கார். ஹிரண்ய கர்ப்பர் யாரு? விஷ்ணு பகவான். அதனால அவருக்கு பேரு கிருத ஆகமக அப்படின்னு பேரு, எல்லா சாஸ்திரங்களையும் செய்தவர். அதுக்கப்புறம் அனிர்தேசிய வபுகு. ஒவ்வொரு நாமத்திலையும் 2-3 நாமத்துக்கு ஒரு வாட்டியாவது ரொம்ப கிரிட்டிக்கலான நாமங்களை வந்து விசாரத்துக்காக ஆச்சாரியர் கரெக்டா போட்டு வச்சிருக்காரு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிர்தேசிய வபுகு அப்படின்றது ரொம்ப மனனத்துக்கான ரூபம். பகவானுக்கு நல்ல காந்தகன்னு சொல்லியாச்சு. காந்தகன்னு சொல்லிட்டு நல்லா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற ரூபம்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறது அனிர்தேசிய வபுகுனா என்ன அர்த்தம்? இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ண முடியாம சொல்ல முடியாத ரூபத்தை உடையவரா. இப்பதானப்ப சொன்னேன், அழகா இருக்கிறவர், எல்லாத்தையும் கவர்ச்சியை உண்டு பண்றவர், ஆக்கர்ஷணம் பண்றவர்னு சொல்லிட்டு இந்த நாமம் வந்து 2வது நாமத்திலே மாத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? யாராலையும் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கீதால பாக்குற மாதிரிதான் பரம்பாவம் அபரம்பாவம். சுவாமியோட பரம்பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரும் அறிய முடியாது. நிர்குண நிராகாரம். அகம் நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தக 7:25 அவர் சொன்ன மாதிரி மூடோயம் நாபிஜானாதி மாம் அஜம் அவ்யயம். நான் வந்து பாத்தீங்கன்னா அஜமா பிறப்பில்லாதவனா இருக்கேன், ஆனா என்ன பண்றாங்க எல்லாரும் அவதாரமா அவதரிச்ச மாதிரி பார்க்கிறாங்க அப்படின்ற. அப்ப நம்ம என்ன கிருஷ்ண ரூபம் நரசிம்ம ரூபம் எல்லா ரூபத்திலையும் பார்க்கிறோமோ அது எல்லாம் வாஸ்தவம் இல்லை, அதெல்லாம் மாயிக்கம். அதெல்லாம் மாயிக்கம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ ரூபம் எது? நிர்குண நிராகாரம் அவ்யக்த ரூபம். அது வந்து பாத்தீங்கன்னா அனிர்தேசிய வபுகு. வபுகுனா சரீரம்னு அர்த்தம். அனிர்தேசியம் அப்படின்னா நிர்தேசியம்னா இது அப்படின்னு டிஃபைன் பண்ணா நிர்தேசியம் சொல்றது, மற்றவங்களுக்கு சொல்றது. மற்றவங்களுக்கு ஏன்பா அவருக்கு தெரியாதா? நரசிம்மர் எப்படி தெரியும்? நரசிம்மர் தெரியாதா? சிங்க முகம்பா, சிங்க முகம், மனுஷ உடம்பு. புரியுதா உங்களுக்கு? ஆமா புரியுது, சொல்லிட்டீங்கல்ல. ராமர் எப்படி இருப்பார்? கோதண்ட ராமர், பக்கத்துல சீதா தேவியோட லக்ஷ்மணனோட பக்கத்துல வந்து நல்லா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அனுமனோட பட்டாபிஷேக கோலத்தை வந்து பாத்தீங்கன்னா கண் குளிர இருக்குமே, பார்க்கலாம்ல. கிருஷ்ணர் ஐயோ கிருஷ்ணரா வேணுகானத்தை பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோபிகர்களையும் மயக்கிக்கிட்டு இருந்தானே அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன அழகு, வெண்ணைய தின்னும் போது ஒரு அழகு, ஃப்ளூட் வச்சிருந்தா வந்து பாத்தீங்கன்னா வேணுகோபாலனா இருக்கும்போது ஒரு அழகு. நல்லா சொல்ல முடியல. வர்ணனைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா உருகி 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 எல்லா கவிஞர்களும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்கல்ல, அப்ப சொல்றாங்க என்ன அப்படின்னா, ஆனா நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. வேதமே சொல்ல முடியாம ஃபெயிலியர் ஆயிடுச்சான். எல்லா சந்தஸ்களும் வேதத்துல இருக்கக்கூடிய 108 சந்தஸ்களும் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு ட்ரை பண்ணி முடியாம போயிடுச்சு. யதா வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. தைத்திரியம் சொல்லுது, இந்த வாக்கும் இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்குண பிரம்மத்தை பகவானை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாம திரும்பி விட்டன. அப்ப என்ன அர்த்தம்? வேதத்தினாலும் கூட சுவாமியோட அந்த ரூபத்தை என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ணி இதுதான் இப்படிதான் சொல்ல முடியாது. ஏன்? சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இல்ல, அவ்யக்தம், அஜம், பிறப்பில்லாதவர், அவ்யக்தமாக இருப்பவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க. அனிர்தேசிய வபுகு. அப்போ காந்தகன்றது வந்து சகுண ரூபம், அதே அனிர்தேசிய வபுகு அப்படின்றது பரம்பாவம் நிர்குண ரூபம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஏன் சாமி அப்ப அவருக்கு ரூபமே இல்லைன்னா எப்படி இருப்பார்? வியாபகம், சர்வ வியாபகமா இருக்கிறதுனால விஷ்ணு. சுவாமி இல்லாத இடமே இல்லை, சுவாமி இல்லாத இடம் இல்லை. நம்ம பார்க்கறது எங்கேயாவது மூர்த்தத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன பண்றோம், அவருடைய அபரம்பாவத்தை தான் பார்க்கிறோம். வாஸ்தவத்துல பரம்பாவம் அப்படின்ற மேலான நிலையை வந்து சுவாமியோடது நம்ம பார்க்கறது இல்லை. சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்தக் பூத்தானி அநேகஷக. ஒரே தேவன் தான், ஆனா இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளாவும் அவனே இருக்கின்றான். எல்லாத்தையும் தேசம் காலம் வஸ்து எல்லாத்தையும் வியாபிச்சு நிற்கின்றான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு அப்படின்னு அவருக்கு பேரு. அதுக்கப்புறம் வீரோ. சரி, போன இதுலயும் ஒரு வீரன் வந்துச்சு. 643வது நாமம் வீராய வீரகான்னு வந்துச்சு.
வீரஹா ஷௌரின்னு. இந்த நாம இதுலயே ஸ்லோகத்திலயும் வீரோன்னு வந்திருக்கு. போன இதத்துல பராக்கிரமம் வீரம் அப்படின்னு எடுத்துக்கணும், மகாவீரத்தை உடையவர் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாத்து அர்த்தம் நிறைய இருக்கு. வீன்ற தாத்துக்கு வந்து நிறைய அர்த்தம் சங்கரர் சொல்றார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லுதல் முதலியவைகளை உடையவர் அப்படின்றார், வியாபிச்சவர். நீங்க என்ன மீனிங் வேணா எடுத்துக்கலாம். ஒரு 4-5 மீனிங் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். யாரெல்லாம் நடக்கிறானோ அந்த நடக்கிற ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் இருக்கார். சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரும். நடக்கிற ரூபத்துல இருக்கிற ருத்ரன், படுத்திருக்கிற ரூபத்துல இருக்கிற ருத்ரன், அவனுக்கு நமஸ்காரம். யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த உட்கார்ந்து திஷ்டத்பியோ நமோ நமஹ, தாவத்பியோ நமோ நமஹ அப்படின்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ருத்ரத்துல சொல்லும். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோமா, யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா ருத்ரன் தான் உட்கார்ந்துருக்கான். நம்ம ரூபத்துல ருத்ரன் தான் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் போறாங்களோ, எதெல்லாம் போகுது, ஆடு போகுது, மாடு போகுது, மனுஷன் போறான், எல்லாம் போகுதா. அப்ப அந்த போற ரூபத்துல யார் இருக்கா, சுவாமி தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா கத்தியர்த்த தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மீனிங் எடுக்கிறோம். எதெல்லாம் செல்லுதோ அந்த செல்லுதல் ரூபத்துல இருக்கிற பகவானுக்கு பேரு வீரகா. அனந்தக. அப்ப என்ன சொல்ல வரீங்க சுவாமி? அவரை பாருங்களேன், அவரை இப்படிதான்னு உணர்த்த முடியாது. அவர் கொண்டை வச்சிருப்பார், தாடி வச்சிருப்பார் அப்படின்னு பரமஹம்சானந்தா சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. கையில கோதண்டத்தை வச்சிருப்பார், வேணுவை வச்சிருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. நரசிம்ம அவதாரம் எடுத்தார், சிங்க முகம் சொல்ல முடியாது. அப்ப சொல்ல முடியாதுன்னா ஏன் அப்படின்னா விஷ்ணு வியாபிச்சிருக்கார். வியாபிச்சிருக்காருன்னா அப்புறம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா நடக்கிறது போறது வர்றது எல்லாம் அவர் தான். நடக்கிறது போறது வர்றதெல்லாம் அவர் தான். அப்போ அப்படிப்பட்டவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கவுண்ட்லெஸ்ங்க. அவர் எங்க இருக்கார், எப்படி இருக்காருன்னு சொல்ல முடியாது. சர்வ ஜீவராசிகளும் அவர் தான், இந்த உலகமே அவர் தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வஸ்துக்களை இது விஷ்ணு பகவான், இது விஷ்ணு பகவான், இது விஷ்ணு பகவான் என்ன ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எப்ப முடியும்? ஏன்னா இந்த லோக்கத்துல 7 லோக்கத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே அவரா இருக்கிறதுனால அவர் இவர்தான் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா முடிக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேசகால வஸ்துக்களால் லிமிட் பண்ணப்பட முடியாதவர், அபரிச்சின்னமானவர். பரிச்சின்னம் இல்லை, லிமிட் இல்லை, அன்லிமிட்டா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேர் அனந்தகா அப்படின்னு பேர். அனந்தகன் என்ன அர்த்தம்? அந்தம் இல்லாதவர், எல்லை இல்லாதவர், முடிவில்லாதவர். அதுக்கப்புறம் தனஞ்சய. அதெல்லாம் எதுக்குங்க? அவர் என்ன பண்ணிட்டார், விபூதி யோகத்துல பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா நான் சூரியனா இருக்கேன், நான் சந்திரனா இருக்கேன், நான் ருத்ரனா இருக்கேன், நான் யமனா இருக்கேன் அப்படின்னு நட்சத்திரங்களா இல்லை நான் சந்திரனா இருக்கேன், இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா அவர் சொல்லி முடியல. கடைசியில என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையில சொல்லும் போது தன்னை பத்தி தானே சொல்லும் போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா என்னால சொல்லி மாற முடியலப்பா, உனக்கு கொஞ்சோண்டு சொல்லியிருக்கேன். ஆமா, இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியல, நான் உனக்காக கொஞ்சோண்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாரு, நான் பாண்டவர்களில் தனஞ்சயனா இருக்கின்றேன், நீதான்ப்பா நான் அப்படின்ட்டு. எப்படி கலவரம் இருக்குள்ள உண்மையிலேயே அர்ஜுனனுக்கு என்ன கலவரம் வந்திருக்கும். எப்ப பாண்டவர்கள்ல நான் தான்ப்பா வந்து அர்ஜுனன் அப்படின்னா தனஞ்சயன் நான் தான் அப்படின்னு. தனஞ்சயனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆப்போசிட்ல, ஐயோ அப்ப நான் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. நான் இல்லையா அப்படின்னு. ஆமா, நீ இல்லை, நான் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்ற. இதே மாதிரிதான் நமக்கும், நம்ம நான் நினைச்சுக்கிட்டு இருக்குமே, நம்ம இல்லை, நம்ம ரூபத்துல யார் இருக்கா, சுவாமி தான் இருக்கார். அப்ப தனஞ்சயனாவும் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனாவும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருந்தார், தனஞ்சயா அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியார் சொல்றார் காமதேவகா அப்படின்னு பேரு. காமதேவக அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமன்றதுக்கு மீனிங் பண்றார், அதுக்கப்புறம் தேவனுக்கு மீனிங் பண்றார். காமன் என்ன அர்த்தம்? தர்மாதி புருஷார்த்த சதுஷ்டயம் வாஞ்சத் பிகி காமயத இது காமஹா. ஆச்சாரியர் சொல்றாரு தர்மம், அர்த்தம், காம, மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு, 4 புருஷார்த்தங்கள் நம்ம எல்லாம் விரும்பக்கூடியது, புருஷர்களால் பிரயோஜனமா விரும்பக்கூடிய பேர் புருஷார்த்தம்னு பேர். புருஷேன அர்த்தியத்தை இது புருஷார்த்தா. புருஷர்களால் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படக்கூடியது இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம் தான். இந்த 4 தான், வேற எல்லாத்தையும் உலகத்துக்குள்ள இருக்க எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்துடலாம். இந்த 4த்தையும் யார் யாரு விரும்புறாங்களோ, இப்ப நான் மோட்சத்தை, நம்ம எல்லாம் மோட்சத்தை விரும்புறோம். நான் காலையில கோயிலுக்கு போறேன், சாயந்தரம் கோயிலுக்கு போறேன், பகவானை வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி பண்றேன், நீதானா நீதானா நீதானா, எதுக்கு மாலையும் மரியாதையும் போட்டு சுண்டலும் பொங்கலும் கொடுத்து
எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அவரை மயக்கிடலாம். அவரோட கடைக்கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணம் உள்ள இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டும்முன்னு என்னை பிரகாசப்படுத்தி இந்த பிரதிபிம்பத்தையும் பிம்பத்தையும் டும்முன்னு ஒன்னாக்கிட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ மோட்சத்தை விரும்புறவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், சுத்தி சுத்தி வரோம் அவருக்கு மான மரியாதை எல்லாம் பண்ணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை விரும்புறவங்களும் கூட திருப்பதி பாலாஜிக்கு போய் முடிவு கொடுத்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. நான் உங்களை சொல்லணுமா? நீங்க எதுவும் கேட்டிருக்க மாட்டீங்க முடிய. ஆனா நீங்களும் ஸ்மார்ட் தான். என்ன பண்ணியிருப்பீங்க, முடிய கொடுத்துட்டு மோட்சத்தை கேட்டிருப்பீங்க. அதான் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. மோட்சத்தையும் கேட்கலையா நீங்க? சரி, எதுவுமே கேட்கலையா? ஐயோ வேஸ்டா போச்சு, முடி வேஸ்டா போச்சு, முடி வேஸ்டா போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ நிறைய பேர் இங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்து அன்னக்ஷத்திரம் வச்சுருக்காரு. நல்ல அன்னக்ஷத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்களாக போயிட்டுருக்கு. ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. 10 வருஷமாக போயிட்டுருக்கு. 10 வருஷமாச்சு. அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சன்டேஜ் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர். பாலாஜி பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் என்ன வருதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துட்றது. அதாவது சுவாமி வந்து ரொம்ப வசதியாக இருக்கார், ரிச்சாக இருக்கார். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். ஏன் தெரியுங்களா, என்ன ஸ்மார்ட் பாருங்களேன். நம்மலாம் சாமியை ஒரு பார்ட்னராக போட்டோன்னா சாமி பிஸ்னஸை பார்த்துப்பார், எப்பவுமே நஷ்டம் வராது அப்படின்னு பிளான் பண்ணி சாமியை ஒரு பார்ட்னராக போட்டுக்கிறது. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30%, 70%, 50%, 50%, 49, 51% போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்துக்கு செலவு பண்ணுறது. இங்கே ஒரு அந்த ஒரு கம்பெனி ஓனர் என்ன பண்ணார், அதை பண்ணி நல்ல இன்கம் வந்துச்சு. ஐயோ சாமிக்கு கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது, ஒரு அன்னக்ஷத்திரத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர் 100 பேர் 150 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா சப்பாத்தி கொடுத்துக்கிட்டு, சப்பாத்தி இட்லிலாம் டெய்லி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பிஸ்னஸை விரும்புகிறார், பணத்தை விரும்புகிறார், ஒருத்தர் மோட்சத்தை விரும்புகிறார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்துக்காக விரும்பி தர்மத்தில் பிரார்த்தனை பண்ணுறார், காமத்தை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா விரும்புகிறவங்களுக்கும் என்னது விரும்பப்படுகின்றவரா ஒருத்தர் இருக்கார். ஆசை எனக்கு இந்த தர்மார்த்த காம மோட்சம் தான், இதுக்காக இதை கொடுப்பார் அப்படின்னு நான் வந்து யார்கிட்ட போறேன், நான் ஈஸ்வரனை வந்து சுவாமியை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறேன். சுவாமியை விரும்புறது சுவாமிக்காக இல்லை, அவர்கிட்ட இருந்து தர்மார்த்த காம மோட்சம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் சுவாமியை நம்ம விரும்புகிறோம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, நம்மளுடைய நன்மைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் விரும்புகிறோம். ஈஸ்வரனை கூட நம்ம என்ன பண்ணுறோம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. இந்த நாளுத்துல எனக்கு ஏதாவது வேணும். இப்போ நம்ம உத்கிருஷ்டமான ஆட்களாக இருக்கோம், மோட்சத்தை விரும்புகிறோம், அது கூட விருப்பம் தானே. அதே நேரத்தில் ஞானி ஆயிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருக்குமா? ஒரு பிரார்த்தனை இருக்காது. அவனே நான், நானே அவன் அப்படின்ற ஸ்திதி வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனை எல்லாம் நின்று போயிடும். ஆத்ம காமக அகாமக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமக அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. ஆத்மாவை ஆசைப்பட்டு 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 பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு மனசுக்குள்ளா இருக்க ஆசைகள் எல்லாம் நிஷ்காமமா வெளியேறி விடுகிறது ஹிருதயத்தை விட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அடையப்பட்டதுக்கு பிறகு நம்ம என்ன ஆயிடுறோம், ஆப்த காமனா அடையப்பட்டவரா ஆயிடுறோம். இந்த உலகத்துல நமக்கு எந்த விஷயமும் தேவைன்னு ஒன்று இல்லாமையே போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை ஆசைப்படுறது மோட்சத்துக்காக கூட ஒரு ஆசை வச்சு தானே பண்றோம். அப்போ இந்த 4 பேராலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசைப்படுபவரா இருக்கிறதுனால காமகன்னு சுவாமிக்கு பேரு. காமகச்ச அசௌ தேவச்செய்தி காமதேவக, அவர்தான் காமமாவும் இருக்கார், காமிகளால் விரும்பப்படுகிறவராகவும் இருக்கார், அவர்தான் தேவனாவும் இருக்கார். அதனால அவருக்கு பேர் காம தேவக அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் 652வது நாமம் காம பாலக. இந்த காம பாலகன்றதுல வந்து நாம் தமிழ்ல எழுதியிருக்க ஆசைகளை பூர்த்தி செய்பவர் இருக்குல்ல, அது ஒரு மீனிங் இருக்கு. ஆனா வந்து மெயின் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா புக்குலெல்லாம் காமங்களை பூர்த்தி செய்பவன் இருக்கு. பா ரக்ஷனேன்னு ஒரு தாத்து, பால ரக்ஷனேன்னு ஒரு தாத்து, ரெண்டு தாத்துக்குமே அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பாலயதி, ப்ரொடெக்ட் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். யோகக்ஷேமம் வகாமியகம் இருக்கு பாத்தீங்களா, யோகம்னா சம்பாதிக்கிறது, க்ஷேமம்னா அதை பாதுகாக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தர்மார்த்த காம மோட்சத்தை பகவான் கொடுக்கிறார், யோகத்தை வந்து கொடுக்குறாரு நமக்கு. அதே நேரத்தில் அவர் தான் நம்மளை என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம வந்ததை எல்லாத்தையும் பாதுகாக்கிறார்.
அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், காமபாலகன்றதுக்கு அர்த்தம் கொடுத்ததை எல்லாத்தையும், ஆசைகளை நம்ம எல்லாத்துக்கும் வேண்டியது எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறவர், கொடுத்ததை எல்லாத்தையும் பாதுகாக்கிறவரா இருக்கிறதுனால சுவாமிக்கு என்ன பேரு, காமபாலகான்னு பேரு. நம்மள்கிட்ட இருக்க லேண்டு, நம்முடைய சொத்து பத்து, நம்மளுடைய பதவி, நம்மளுடைய தனம் தானியம், நம்மளுடைய சொந்தக்காரவங்க, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சுவாமி என்ன பண்றாரு, ப்ரொடெக்ட் பண்றாரு. யோகக்ஷேமம் மகாமியகம். அப்ப யோகக்ஷேமம் மகாமியகம்ல யோகம் க்ஷேமம் அந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 51 52 651 652 கொண்டு வந்துடலாம். ஆச்சாரியர் சொல்றார், காமினாம் காமானு பாலயதி இதி. காமிகளுடைய காமங்களை, காமிகளுடைய ஆசைப்படுகின்றவருடைய ஆசைகளை என்ன பண்றார் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கின்றார். பாலயதி இதி காம பாலகா. ரெண்டு அர்த்தம். பாலன அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுல கூட வந்து தாத்து நாம் அநேக அர்த்தத்துவாத்து போட்டு என்ன பண்ணலாம், கொடுக்கின்றார்னு சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றார் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கின்றார், பாதுகாக்கின்றார் அப்படின்னு எழுதிக்கணும். அதுல எழுதல, நீங்க எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 653வது நாமம் காமி. சுவாமி தான் இருக்கிறதுலே மகா காமி. என்ன சுவாமி காமினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷிகார் சொல்றாரு, பூர்ண காம ஸ்வபாவத்வாத் காமி. பூர்ண காமஸ்வபாவத்வாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்து யாரு, அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. என்ன பண்ணாரு, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு. அவர்தான் தேசமானார், அவர்தான் காலமானார், அவர்தான் வஸ்துக்களாகவும் ஆனார். பிரஷ்னோபனிஷத்துல படிக்கும் போது என்னது, சூரியன் சந்திரன். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிராணன், சந்திரன் வந்து ரை. ரைனா என்ன அர்த்தம், வெல்த். வெல்த். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியத்தில் போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து ஆண் கிரகம், சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கிரகம். அப்போ சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் உட்பாதயத்தை அவரே என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அனுபவிக்கின்ற போக்தாவாகவும் அவரே ஆயிட்டார், அனுபவிக்கப்படுகின்ற வஸ்துவாகவும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஆக்கிக்கிட்டார். சொப்பனத்தில் அப்படி தானே ஆனீங்க. சொப்பனத்தில் நீங்கள் என்ன ஆனீங்க, உள்ளே போனால் நான் ஒரே ஆள் ரெண்டு ஆயிட்டேன். திருஷ்யமாவும் நான் தான் ஆனேன், திரஷ்டாவாவும் நான் தான் ஆனேன். அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் தான் கிரியேட் பண்ணேன். அங்கே இருக்கக்கூடிய நாய் கடிச்சது, பேய் என்ன பயமுறுத்தினது எல்லாமே என்னதான் பயமுறுத்துச்சு. அப்போ போக்தாவும் நான் தான், அந்த போகிய வஸ்துக்களும் நான் தான். இதே தான் சுவாமி என்ன பண்ணாருன்னு இந்த மொத்த உலகத்தையும் அவர் தான் ஆனார். அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையப்படாததுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அடைஞ்சவர். சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. சரி, இவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு முன்னாடியே. என்னன்னு கேட்டிங்கன்னா யார் யாரை எதுக்காக நம்ம அவங்ககிட்ட லேண்ட் லார்டுகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், நல்ல சேவை பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு லேண்டு வச்சுக்குப்பான்னு கொடுப்பார். நிறைய தனத்தை வச்சிருக்கவர்கிட்ட போய் நல்லா பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும், இந்த அப்படின்னு பிச்சை போடுற மாதிரி கொஞ்சோண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை கொடுத்துருவார். அப்போ பூர்ண காமமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நம்ம பண்ணணும்னா என்ன கிடைக்கும், அர்ச்சனை, ஆராதனை, உட்கார்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது, அவருடைய அர்த்தங்களை வந்து விசாரம் பண்ணுறது, சிரவணம், மனனம், இதெல்லாம் பண்ணும் போது என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறது அவங்கவுங்க கொடுப்பாங்கல்ல. அப்போ சுவாமிகிட்ட வந்து பூரண காமத்வாத், ஆச்சாரியர் சொல்றாரு, பூர்ண காம ஸ்வபாவத்வாத், பகவானோட சுவாவமே பூர்ண காமஹா, எல்லா காமங்களும் நிறைவேறியவர். அதனால அவருக்கு பேர் காமி அப்படின்னு பேரு. அப்ப நம்ம அவரை வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ண 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 என்ன ஆகும், நம்மளும் ஒரு சமயத்துல பூர்ண காமமா ஆகி விடுவோம், நமக்கும் ஆசை இல்லாமல் போய்விடும். இதான் பலன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எங்கேயாவது இருக்கா சாமி? ஆமா இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா பிருகதாரண்யக இதுல சாந்தோக்கிய உபனிஷத்துல 8வது அத்தியாயம் 8.7.1 போட்டு 8.7.1 ரொம்ப முக்கியமான மந்திரம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 8.7.1 சாந்தோக்கிய உபனிஷத்துல பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்பா, மனுஷங்களுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அப்பா பிரம்மா தானே. பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக போய் தண்டோரா போடுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்புறாரு. 4 பக்கத்துலையும் என்ன தண்டோரா போடுறாரு அப்படின்னா ஒரு முக்கியமான தண்டோரா மந்திரம் இருக்கு. 8.7.1 ஒரு மந்திரம். ய ஆத்மா அபகத பாப்மா விசரோ விமிருத்யோ விஷோகோ விஜிகித்சோ அபிபாசஹ சத்யகாமஹ சத்யசங்கல்பஹ
சோ அன்வேஷ்டவ்யஹ ச விஜிக்ஞாசிதவ்யஹ ச சர்வான்ஸ்ச லோகான் ஆப்னோதி சர்வான்ஸ்ச காமானி காமான்யஹ தம் ஆத்மானம் அனுவித்ய விஜானாதி இதீஹ பிரஜாபதிருவாச்ச. அற்புதமான மந்திரம். நம்ம எதுக்காக ஈஸ்வரனை ஸ்துதி பண்றோம் யோசிச்சு பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெளில போனேன் அப்படின்னா சாமி 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 2 பேர் வந்து கேட்குறாங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே கொடுக்க முடியும். வேதாந்தம் கேட்குறவங்களுக்கு வேதாந்தத்தை கொடுக்குறேன். என்கிட்ட ஏதாவது தனம் இருந்துச்சுன்னா என்கிட்ட என்னோட லிமிட்டுக்கு இருக்கிறத நான் கொடுக்குறேன். நான் ஒரு டைமில் நான் என்ன பண்ணுவேன், ஏப்பா எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, என்னோடது ரொம்ப அல்ப சக்தி, நான் என்கிட்ட இருக்கிறது என்னால் கொடுக்க முடிஞ்சது மட்டும் நீ கேளு. வேதாந்தம் வேணுமா வா, நிறைய இருக்கு என்கிட்ட, வேதாந்தம் கொடுக்குறேன். ஆனால் தனம் தானியம்லாம் என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு லிமிட்டு தான் இருக்குது. அதனால வந்து என்னோட லிமிட்டில் கேட்குற வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் சுவாமிகிட்ட என்ன இருக்கு, பூர்ண காமக, இந்த மொத்த பிரபஞ்சமும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். எனக்கு மொத்தத்தையும் கொடுன்னு கேட்டாலும் அவரை பிரீத்தி பண்ணீங்கன்னு வச்சுங்க, மொத்தத்தையும் கொடுத்துருவார். அதான் இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரம் சொல்லுது, பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மா என்ன பண்றார், எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்றார். என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஆத்மா அப்பகத பாப்மா, ஆத்மா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அப்பகத பாப்மா, பாப்பங்களால் சம்பந்தப்படாதது, புண்ணிய பாப்பம் இல்லாதது. விஜரோ, இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயோதிக அவஸ்தை இல்லை. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா மிருத்தி இல்லாதது, விமிருத்யுகு. இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோகம் இல்லை, விஷோகா. இந்த ஆத்மாவுக்கு பசி இல்லை, விஜிகித்சகா. இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாகம் இல்லை, அபிபாசக, அதுக்கு பசி தாகம் இல்லை, ஜரா வயோதிக அவஸ்தை இல்லை, மரணம் இல்லை. அப்ப இந்த ஆத்மா புண்ணிய பாம்பங்களால் சம்பந்தப்படாதது. அது மட்டும் இல்லை, இந்த ஆத்மா இருக்குல்ல சத்திய காமகா, சத்திய சங்கல்பகா. முக்கியமானது. இந்த ஆத்மா வந்து எப்படிப்பட்டது, பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா சத்திய காமகா சத்திய சங்கல்பகா. அவர் என்ன நினைச்சாரோ டும் அது நடந்துடும். ஏன்னா அவருக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும், அம்மா 2 தோசை அப்படின்னா வீட்டுக்காரம்மா அங்கேருந்து அடிப்பாங்க. தோசையா எந்த நேரத்தில் வந்து என்ன கேட்கறது, தோசையெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் கேட்குற மாதிரி 4 சட்னிலாம் அரைக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. இருக்கிறது உப்புமா தான் ஈஸி, உப்புமா பண்ணி கொடுக்குறா அப்படின்னு. ஐயோ உப்புமா தானா. அப்போ நினைச்சதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் கிடைக்காது சாமி. வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது சாதாரண தோசை கூட நமக்கு ஒழுங்காக கிடைக்காது. ஏன்னா வேலை செஞ்சு தான் கிடைக்கணும். இதெல்லாம் நிறைய ப்ராசஸ். ஆனால் சுவாமிக்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த உலகத்தையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப மாத்திரம், இந்த கிரியேஷன் உண்டாகட்டும், டும் உண்டாயிரும். இந்த கிரியேஷன் இது வரைக்கும் நிலைச்சு நிற்கட்டும், அப்படியே இருக்கும். இந்த கிரியேஷன் முடிஞ்சு போட்டோம், போர் அடிக்குது, அடுத்த கிரியேஷன் போயிடலாம், டும் முடிஞ்சிடும். அப்போ இந்த மொத்தத்தையும் சங்கல்ப மாத்திரத்தினால பண்றாரு அப்படின்னா கிரியேஷன்லாம் என்ன பெரிய கிரியேஷன் இது. யோக சூத்திரத்தில் படிக்க போகிற அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. புவன கோஷ மண்டலத்தை பார்த்தோம் அப்படின்னா மேரு சக்கரம் இருக்குல்ல, இந்த மேரு சக்கரத்தை நம்ம பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மேரு சக்கரம்னு சின்னோண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து ஒரு சின்ன தட்டில் வச்சு அதுக்கு ஆராதனையெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஜலத்தையும் பால் அபிஷேகம்லாம் பண்ணி ஒரு பூலாம் போட்டு அம்பால வந்து திருப்திப்படுத்துகிறோம். ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. மேருன்றது பிரபஞ்சத்தோட வர்ணனையை பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சிருஷ்டிய நினைச்ச மாத்திரத்தை ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அப்ப என்ன சாமர்த்தியம் இல்லை. அதான் சத்திய சங்கல்பக சத்திய காம. அவர் நினைச்சதை எல்லாத்தையும் அடைந்தவர். எதெல்லாம் நினைக்கிறாரோ அந்த சங்கல்பங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடியவர். அதனால அவருக்கு பேர் சத்திய காமக சத்திய சங்கல்பகன்னு பேர். இருந்துட்டு போட்டோம், நம்ம ஒரு வாட்டி சொல்ல வருதான், இருந்துட்டு போட்டோம். அவர் அப்படி இருந்தா நமக்கு என்ன சுவாமி, பரமாத்மா அப்படி இருக்கார், அவர் இருப்பார். நம்ம தானே அல்ப சங்கல்பகமா இருக்கும். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சங்கல்பம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. நம்ம அடைஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பமாவே இருக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மாவை என்ன பண்ணணும்னா சோ அன்வேஷ்டவ்யா. அந்த பரமாத்மாவை இப்ப நம்ம லட்சணங்கள் சொன்னமே, அந்த பரமாத்மாவை நம்ம என்ன பண்ணணும், அன்வேஷனம் பண்ணணும்னா தேடி அலைஞ்சு கண்டடைய வேண்டும். தேடி அலையணும். சும்மா ஈஸியா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளிப்கார்ட் மாதிரி டெலிவரிலாம் நடக்காது. நம்ம தேடி 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 எங்க இருக்கார் அவரை அறையணும். எதுக்கு அப்படின்னா அதை தேடி கண்டடைஞ்சா போதுமா, அதுவும் பத்தாது. ந ச விஜிக்ஞாசிதவ்யஹ.
வெறும் சப்த ரூபமா வெறும் சப்தம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை அடைய முடியாது. விசேஷ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை அறிந்து கொள்ள ஆசை கொள்ள வேண்டும். விசேஷ ரூபம்னா என்ன அர்த்தம்? அவர்தான் நான், நான் தான் அவர், அவர்தான் நான், அவர்தான் சர்வமா இருக்கார், அந்த சர்வமா இருக்கிறவர் தான் நானா இருக்கேன் அப்படின்னு நம்ம அனுபூதியா வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷ ஞானமா அறிந்து கொள்வதில், அனுபூதியா அறிஞ்சுக்கிறதுல ஆசை கொள்ள வேண்டும். சொன்னதுக்கு பிறகு சர்வான்ஸ்டி காமன் அப்படி அடைஞ்சோம் அப்படின்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான், பரமாத்மாவை அறிந்தவன் பரமாத்மாவாகவே ஆகின்றான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா சர்வான் சர்வான்ஸ்ச லோகான் ஆப்னோதி. சுவாமி எப்படி இருக்கார்? அவர் சர்வமா இருக்கார். அவர் அடைஞ்சு அவரா நான் ஆயிட்டேன்னா என்ன ஆயிடுவேன்? நானும் சர்வம் ஆயிடுவேன். நானும் எல்லாத்தையும் அடைந்தவன ஆகிவிடுவேன். சர்வான்ஸ்ச லோகான் ஆப்னோதி சர்வாம்ச காமானி, இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா காமப்பட்ட வஸ்துக்களை எல்லாத்தையும் அடைந்து விடுவேன். அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அறிந்தவன் எல்லாமா ஆகின்றான். சர்வக பவதி. யார் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு அறிகிறானோ அந்த அறிந்தவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சார் அப்படின்னு பிரகதாரன் சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மி தி, அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பிரம்மம்னு அறிஞ்ச மாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனார்? சர்வக பவதி, சர்வம் பவதி. அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா ஆனார் அந்த பிரம்மா. இதே மாதிரி யாரெல்லாம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனிதர்கள் மத்தியில் யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை நான் பிரம்மம் என்று அறிகின்றானோ, ரிஷிகள்மார்களில் எவன் வந்து தான் பிரம்மம் என்று அறிகின்றானோ, தேவர்களில் எவன் தன்னை பிரம்மம் என்று அறிகின்றானோ அவனும் என்ன ஆவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனும் கூட சர்வமாக ஆகிவிடுகின்றான். மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளியரா இருக்கு. பிரம்மவா இதமக்ராசீத் தது ஆத்மானம் ஏவ அவேத். அந்த பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சிருஷ்டியோட ஆதி காலத்துல அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யாருன்னு தெரியலையே அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உள்ள திரும்பி தியானம் பண்ணணும் அப்படின்னு முந்திர ஜென்மத்தோட சம்ஸ்காரம். அவர் என்ன பண்ணாருன்னா கண்ணு மூடி உட்கார்ந்து உள்ள தியானம் பண்ண ஆரம்பிச்சார். உள்ள தியானம் பண்ண ஆரம்பிச்சோம். உள்ள யார் இருக்கா? அந்தரியாமி இருக்காரா? உள்ள இருக்க அந்தரியாமி என்ன பண்ணார்? ஜும்னு யாரு? பகவான் தான். உள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனமாய் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்தினார். நீ இல்லடா முந்தம், நீ தனியா அல்ல, நான் தான் நீ அப்படின்னு ஒரு ஞானத்தை பிரம்மாவுக்கு என்ன பண்ணாரு? அவரோட இதை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டார். பிரம்மாவோட அஜ்ஞானத்தை. தான் நான்றது தான் நீ தான் நான் அப்படின்ற ஒரு ஞானத்தை உள்ள இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனப்படுத்தினோன்னு அந்த பிரம்மம் எப்படி அறிஞ்சது பிரம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி இது அபேத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்து கொண்டது. தஸ்மாத் தத் சர்வம் அபவத்து. அப்ப அந்த தன்னை பிரம்மம்னு அறிஞ்ச காரணத்தினாலேயே அந்த பிரம்மா என்ன பண்ணாரு அப்படின்னா, பிரம்மான யாரு? விராட்டு. அந்த விராட் என்ன ஆச்சுன்னா இந்த மொத்த சர்வ லோக்கமாக ஆயிற்று. அப்போ இதேதான் சாந்தோக்கியத்தை சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் பிரம்மத்தை அறிகின்றானோ அவன் எல்லா லோக்கங்களையும் அடைந்தவன் ஆகின்றான், எல்லா காமங்களையும் அடைந்தவன் ஆகின்றான் அப்படின்னு வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண தண்டோரா போட்டோன்னு தேவர்கள்ல ரெப்ரசன்டேட்டிவா இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்திர ராஜா வர, அப்புறம் அசுரர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவா விரோச்சனன் வராங்க. இந்த ரெண்டு பேருக்கும் ஆத்மாவை பத்தி போதம் பண்றோம். எல்லாத்துக்கும் என்ன ஆசைனா எல்லா லோகத்தையும் நம்ம அடையணும், எல்லா காமங்களையும் நம்ம அடையணும் அப்படின்னு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆசை. அதனால எல்லாத்தையும் அடையணும்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணி அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்ப அதான் பெரிய ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமின்றவர் என்ன அப்படின்னா அந்த பரமாத்மாவுக்கு பேரு காமி. காமினா என்ன அர்த்தம்? பூர்ண காமக, சர்வமா இருக்கிறவர். அவரை அறிஞ்சோம் அப்படின்னா நம்மளும் பூர்ண காமனா. இல்லைன்னா உட்கார்ந்து எதுக்குங்க இந்த மெனக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணி நேரத்தை கொடுத்து யோசிச்சு பாருங்க. எதுக்கு இது நான்சென்ஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை, ஹாயாக ஏதாவது போகம் பண்ணலாம் இல்லை, யூடியூப்ல ஏதாவது ஒரு ஃபிலிம் பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஃபிலிம் பார்க்கலாம், எல்லாம் ஊர் சுற்றலாம். போய் எதுக்கு உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெனக்கெட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஆசை என்னன்னா பெரிய ஆசை, நானும் பூர்ண காமனா. அதுக்காக தான் சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு தொங்கிட்டு அவரோட நாமத்தையும் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப காந்தகன் அடுத்த நாமம் வந்துடுது. 654வது நாமம் காந்தக.
காந்தகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிரூபதமம் தேகம் வகன் காந்தக. அபிரூப தமம், அபிரூபம்னா கவர்ச்சியான ரூபம்னு அர்த்தம். அபிரூபம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப கவர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ரொம்ப பிரியமான ரூபம் அபிரூபம். அதுல தமம் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. தமம்னா என்ன அர்த்தம்? பெஸ்ட். இந்த உலகத்திலேயே கவர்ச்சியை, அதிகமான கவர்ச்சியை உடைய ரூபத்தை, தேகத்தை பாத்தீங்கன்னா தாங்கி கொண்டிருப்பவர் கிருஷ்ணனா, ராமரா, நரசிம்மரா, இது மாதிரி அநேக ரூபங்களை பாத்தீங்கன்னா தாங்கிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த தேகம் எல்லாம் எடுத்தாரு? அவர் பொழுது போகலையா? எதுக்கு எடுத்தாரு தேகத்தெல்லாம்? பாகவத கதையெல்லாம் எதுக்காக? பாகவதத்துல பாத்தீங்கன்னா அவர் வெண்ண திருட, இன்னையே அது வெண்ண திருடுனதெல்லாம் ஒரு ஸ்டோரியா போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல குழந்தைங்க பண்றது என்ன, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கோபிகளோட துணியெல்லாம் எடுத்துட்டு ஓட்டாரு என்ன கையவாளித்தனம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியா பண்ணி வச்சிருக்கீங்க. ஏகப்பட்ட ஸ்டோரி. என்ன பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு அவர்? துஷ்டர்களை நிகிரகம் பண்ண. நம்ம யாரையாவது அடிச்சா பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோமா? அப்போ எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் மாதிரியே இருக்குல்ல பார்த்தா. எல்லாம் காமிக்ஸ். மகாபாரதத்தில் இருக்கிறது கிருஷ்ணனோட ஸ்டோரியும் பாகவதத்தில் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புராணங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நிறைய காமிக்ஸ் ஸ்டோரிஸாக ஃபில்மாக எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ எதுக்கு பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, முட்டாள் ஜனங்களா, பாகவதம்னா எதுக்கு, அந்த ரூபங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா மெடிடேட் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட ரூபங்கள். குணத்தியானத்துக்காக ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ரூப தியானத்துக்காக ஒரு பக்கம், இன்னொரு இத்தனை நாமங்களும் என்னது சப்தானுவித்த சமாதி அடையிறதுக்கு, அப்புறம் ரூபானுவித்தம் 3 தான் இருக்கு. சப்தம், ரூபம், குணம். சாமியோட ரூபத்தை தியானம் பண்ணி உள்முகமா போகிறது. சாமியோட நாமத்தை சொல்லி 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 உள்முகமா போறது. சுவாமியோட குணங்களை அந்த ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் மனசுல விசுவலைஸ் பண்ணி உள்ள போறது. இந்த 3மே என்ன பண்ணும்னா நம்மளுடைய அந்த கரணத்தை என்ன பண்ணும்? பவித்திரம் பண்ணி அந்த நிர்குண நிராகாரத்துக்கு தயார்படுத்துறது. அதுக்காக தான் இத்தனை கதைகள். அப்ப சுவாமிக்கு எப்படிப்பட்ட ரூபம் இருக்கு அப்படின்னா அபிரூபதமம், ரொம்ப கண்கொள்ளா காட்சி, ரொம்ப கவர்ச்சியானவன். அது மாதிரியான தேகத்தை பாத்தீங்கன்னா தாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால, வகன் தாங்கிட்டு இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு காந்தகன்னு பேர். ஆச்சாரியார் சொல்றாரு காந்தகக்கு இன்னொரு மீனிங் சொல்றாரு. நேத்து ஒண்ணு கேசவ மீனிங் பண்ணும்போது என்ன பண்ண, க அப்படின்னா பிரம்மா, ஆனா விஷ்ணு, ஈஷ அப்படின்னா சிவன் அப்படின்னு 3 சொன்னோமா. கஷ்ட அஷ்ட ஈஷஸ்ட 3 சேர்த்தீங்கன்னா க ஆ இக்கு ஆ ஈஷ 3 சேர்த்தீங்கன்னா கேசவன் வந்துடும் உங்களுக்கு. பக்காரத்துக்கு வேற அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா கேஷனா என்ன அர்த்தம்? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் 3 சேர்ந்தது. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கு என்ன மீனிங் பார்த்தோம்? கானா பிரம்மா அப்படின்னு ஸ்லோகத்திலேயே பார்த்தீங்கன்னா முந்தின இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்லோகம் சொல்லும் போதே, கேசவக்கு சொல்லும் போதே ஒரு மீனிங் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க கோ பிரம்மேதி சமாக்கியாத்த 267வது பேஜில் நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும். 648வது நாமத்துல கோ பிரம்மேதி சமாக்கியாத்தன் இருக்குல்ல. கோனா என்ன அர்த்தம்? கா. கான்றது கா என்று பிரம்மா சொல்லப்படுகின்றார். கானா பிரம்மா, இக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த காந்தகன்றதுக்கு பிரிச்சிங்க அப்படின்னா என்ன இருக்கும்? இக்கு பிளஸ் அந்தக காந்தக, இக்கு பிளஸ் அந்தக காந்தக, கா பிளஸ் அந்தக காந்தகான்னு பிரிக்கணும். அப்ப பிரிச்சிங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு த்விபரார்த்தாந்தே. த்விபரார்த்தம் அப்படின்னா நீங்க சங்கல்பம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கோயிலெல்லாம் எங்க சங்கல்பம் பண்ணும்போது சங்கல்பத்தை சொல்லுவாங்க, தித்தீய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணும்போது சொல்லுவாங்க. பிரம்மாவோட பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்க ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 51வது வயசு போயிட்டு இருக்கு. இப்போ 50 வயசுக்கு பேரு முதல் பரார்த்தம் அப்படின்னு. பிரதம பரார்த்தம்னா 50 வயசு பிரம்மாக்கு. த்விதீய பரார்த்தம் அப்படின்னா 51வது வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் த்விதீய பரார்த்தம்னு பேரு. அப்ப பிரம்மாவோட த்விதீய பரார்த்தத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம், ஸ்வேதவராக கல்பத்துல இருக்கோம். அப்போ அந்த பிரம்மாக்கும் பாத்தீங்கன்னா 100 வயசு ஆகும்போது, அதான் இங்க சொல்றாரு த்விபரார்த்தாந்தே. த்விபரார்த்தாந்தே 2வது பரார்த்தம்னா 2வது 50 வயசு முடியும் போது கஸ்ய
கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு, பிரம்மனோ கஸ்ய பிரம்மனோ கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு, அப்படி அவருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்தோ அஸ்மாதிதி, இந்த பகவான்கிட்ட இருந்துதான் அவருக்கும் அந்தம் உண்டாகுது. நான் சொல்றேன்ல, யம ரூபத்துல யார் வருவா? சுவாமி தான் வருவார். அப்ப பிரம்மாக்கே வந்து பாத்தீங்கன்னா எண்டு காடு யாரு போடுறா? பகவான்கிட்ட இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாக்கும் 100 வயசு ஆகும் போது அந்தம் உண்டாகிற காரணத்தினால, முடிவு உண்டாகிற காரணத்தினால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க அந்தக காந்தகன்னு பேர். பிரம்மாவிற்கு அந்தமாக இருப்பவர், முடிவாக இருப்பவர் காந்தக. அதுக்கப்புறம் 655வது நாமம் வந்து கிருதாகமஹா அப்படின்னு பேர். கிருதாகமகன என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா? எல்லா சாஸ்திரங்களையும் செய்தவர். பாஷிகர் சொல்றார் கிருத ஆகமக, கிருத ஆகமக, ஆகமங்களை செய்தவருக்கு பேரு கிருதாகமகன்னு பேரு. ஆகமங்கள்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதி ஸ்மிருதி ஆதி லட்சணம். ஸ்ருதி ஸ்மிருதி 4 வேதங்கள், அதுக்கப்புறம் ஸ்மிருதி கிரந்தங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதெல்லாம் ஆகமங்கள்னு பேரு. பரம்பரையா வர்றதுனால அதுக்கு பேரு ஆகமம். ஆகமயதி இது ஆகமஹா. பரம்பரையா குரு சிஷ்ய பரம்பரையில வந்துகிட்டே இருக்கு, அதனால அதுக்கு பேரு ஆகமஹான்னு பேர். அப்ப இந்த எல்லாம் ஏன எவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகமங்கள்லாம் ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் எவரால் செய்யப்பட்டதோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ச கிருதாகமஹா. அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருதாகமஹான்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பின்னாடி இருக்கிற இதை வந்து எடுக்கிறார். 139வது பலசுருத்தியில இருக்கிறது. அந்த பலசுருத்தியில இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 139வதுல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகோ ஞானம் 19, உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா பலசுருத்தியில 19வது ஸ்லோகம் போட்டு, பலசுருத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 19வது ஸ்லோகம். அங்க வந்து நான் 139ன்னு ஸ்லோகத்தோட ஆர்டர்ல போட்டிருக்கேன். பலஸ்ருதியில நம்ம படிக்க போறோம், பின்னாடி படிக்க போறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்சோன்னா பலஸ்ருதி, அதுல 19வது ஸ்லோகம் இருக்கு. யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா ஷில்பாதி கர்ம ச வேதா சாஸ்திராணி விஜ்ஞானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத். இந்த செகண்ட் லைனை மட்டும் இங்க ஆச்சாரியார் கோட் பண்றார். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகோ ஞானம், யோகமும் ஞானமும் சாங்கியமும் வித்யான்னு சொல்லக்கூடியவைகளும் 14 சதுர்தச வித்யான்னு சொல்லுவோம், 14 வித்யா பின்னாடி வரப்போகுது. வித்யைகளும் ஷில்பாதிக்கம், ஷில்பசாஸ்திரத்துல இருந்து சொல்லக்கூடிய 64 கலைகளும், அது மட்டும் இல்லாம வேதங்களும் சாஸ்திரங்களும் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அனுபவங்களும், ஏதத் சர்வம் இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜனார்தனாத், சர்வம் ஜனார்தனாத், ஜனார்தனன்றது தான் இது எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது இருக்கு. அஸ்ய மகதோ பூத்தஸ்ய நிஸ்வசிதம் ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அப்படின்னு ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கிடைக்காது. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. பிருகதாரண்யத்துல பக்கத்துல போட்டுங்க 4-5-11, 4-5-11 பிருகதாரண்யகம். இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு. பிரம்மசூத்திரத்துல ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சதுசூத்திரியில 3வது சூத்திரம், முதல் இதுலயே என்னது 3வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர யோனித்வாத் பிரம்மசூத்திரம் ரொம்ப முக்கியமானது. பிருகதாரண்யகம் முக்கியமானது 4-5-11. அதை பேஸ் பண்ணி பிரம்மசூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 3வது சூத்திரம் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துல சொல்லுது சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு முக்கியமானது. அந்த சாஸ்திர யோனித்வாத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமா சொல்லப்படுது. இந்த மொத்த சாஸ்திரங்களுக்கும் யோனியாக இருப்பவர் சாஸ்திரஸ்ய யோனிகி சாஸ்திர யோனி. மொத்த சாஸ்திரங்களும் வேதம் வேதாந்தம் ஸ்மிருதி கிரந்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து வந்துச்சோ, சாஸ்திரம் சாஸ்திரஸ்ய யோனி, சாஸ்திரத்துக்கு மூல காரணமா இருப்பவர். யோனினா என்ன அர்த்தம்? மூல காரணம்.
குழந்தை வந்து அம்மாவோட யோனியிலிருந்து வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திரங்கள்லாம் சுவாமிகிட்ட இருந்து வந்துச்சு. அதனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திர யோனி அப்படின்னு பேர் சுவாமிக்கு, பிரம்மத்துக்கு, சுத்த பிரம்மத்துக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உற்பத்தி மாற்றி பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா சாஸ்திரம் எஸ்ய யோனி, எவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரமே யோனியா இருக்கோ, எவர் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க ஈஸ்வரனை அப்படின்னா இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரமே எவருக்கு யோனியா இருக்கும், முதல் வந்து சாஸ்திரம் பகவான்கிட்ட இருந்து வந்ததுனால சாஸ்திர யோனி. ரெண்டாவது பகவானை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல காரணமாக இருக்கிறது இந்த சாஸ்திரம். சாஸ்திரம் இல்லைன்னா நம்ம சுவாமியை தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு குருட்டு நம்பிக்கையில ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம இதோட தாற்பயம் நமக்கு சுவாமியை பற்றி எதுவுமே தெரியாமல் போயிடும். அப்போ சாஸ்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுது, இவர் தான் சுவாமி, நீ தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சுவாமியை காட்டுறதே சாஸ்திரம் தான். அப்போ இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த சாஸ்திரம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர யோனின்னு பேர். அப்போ பிரம்மத்தை சாஸ்திரத்து மூலமாக அறியறோம், அந்த சாஸ்திரம் அந்த பிரம்மத்திலிருந்து தான் உண்டாயிட்டு. அப்போ ஒன்றுக்கு ஒன்று இதாயிடுது. அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ கேள்வி வருது, இது வந்து சாஸ்திரத்தை வச்சு அறிஞ்சோம் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது மந்திரம் வந்து ஒரு முக்கியமான மந்திரம் வருது, பிரகதாரண்யம். அதுதான் பிரம்மசூத்திரத்தை கோட் பண்ணுறோம். என்ன மந்திரம் அப்படின்னா அஸ்ய மகதோ பூத்தஸ்ய. மகத்பூத்தம்னு என்ன, யாருக்கு பேர் அப்படின்னா பரமாத்மாவுக்கு பேர் மகத்பூத்தம். அந்த மகத்பூத்தத்தையும் இந்த வேதத்தையும் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேதம், வேதாந்தம், ஸ்மிருதி கிரந்தங்கள். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன ஸ்தோத்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் இல்லை, இதுக்கு என்ன பேரு, ஸ்மிருதின்னு பேரு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்மிருதி. அதே மாதிரி சனத் சுஜாத்தியம்னு ஒரு மகாபாரதத்தில் இருக்கிறது, அது ஸ்மிருதி. அதுக்கப்புறம் பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் தான் இருக்கு, அதுவும் ஸ்மிருதி. இதிகாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அநேக ஸ்மிருதிகளும் இருக்கும் ஞானத்தை புகட்டுறது. அப்போ இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஏன் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமியோட சுவாச காத்தான். சுவாமிகிட்ட இருந்து வேறானது இல்லை இது எதுவுமே. அஸ்ய மகத்தோ பூத்தஸ்ய நிஸ்வசிதம். நிஸ்வசிதனா சுவாசம், இன்ஹேல் எக்ஸேல் பண்றோம்ல, சுவாமியோட எக்ஸேல் வெளிமூச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம். சாமியோட மூச்சையும் சுவாமியையும் பிரிக்க முடியுமா? உங்க மூச்சையும் உங்களையும் பிரித்து சொல்ல முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தையும் இந்த ஞானத்தையும் வேத ஞானத்தையும் பிரிக்க முடியாது. பகவான் தான் ஞான சுரூப்பியா இருக்கவர் தான் இந்த சாஸ்திரமா வெளிப்படுகின்றார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சாட்சாத் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் தான். அப்போ இந்த எல்லாம் யார்கிட்ட வந்துச்சு அப்படின்னா சுவாமியோட மூச்சு காத்தா வந்துச்சு. எதெல்லாம் வந்துச்சு? ரிக்வேதோ, யஜுர்வேதோ, சாமவேதோ, அதர்வாங்கிரசக, இதிகாசக, புராணம், வித்யா, உபனிஷதக, ஸ்லோகாக, சூத்ராணி, அனுவியாக்கியானி, வியாக்கியானி, இஷ்டம், ஹுதம், அசிதம், பாயிதமயம் ச லோகக பரஸ்ச லோகக சர்வாணி ச பூத்தானி அஸ்யை வைத்தானி சர்வாணி நிஸ்வசிதானி. ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. எல்லாம் எங்க இருந்துப்பா வந்துச்சு அப்படின்னா சுவாமியோட சுவாசத்துல இருந்து வெளியில வந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமும் வந்து சுவாமிகிட்ட இருந்து வந்தது. அதனால அவருக்கு என்ன பேரு? கிருத்த ஆகமகன். அவர் செய்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்யல. நீங்க மூச்சு விட்டீங்கன்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விட்டார். மூச்சு விட்டோன்னு எல்லா சாஸ்திரங்களும் வந்துச்சு. அதனால அவருக்கு பேரு கிருத்த ஆகமகான்னு பேர். அப்போ ஆச்சாரியர் கொட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 139வது ஸ்லோகம், பலசுருத்தியில 19வது ஸ்லோகம் சொல்றார், இத்தியத்திர வக்ஷ்யதி. அப்புறம் 656வது நாமம் அனிர்தேஷ்ய வபுஹு. அனிர்தேஷ்ய வபுஹு அப்படின்னா நிர்தேஷ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்தேஷ்யம் அப்படின்னா இது இவ்வாறு உள்ளது. சுவாமி பரமஹம்சானந்தா எப்படி இருப்பார்? கொண்டை வச்சிருப்பார், திரிபுன்றம் சதா திரிபுன்றம் போட்டிருப்பார், ஒரு குங்குமம் வச்சிருப்பார், தாடி இருக்கும், லீனா இருப்பார், குள்ளமா இருப்பார். அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம். சன்னியாசி வஸ்திரம் வந்து காவி வஸ்திரம் போட்டிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர்ல காலையிலையும் சாயந்தரம் இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பார் அப்படின்னு வந்து அடையாளம் சொல்ல முடியுமா? ஆமா, சொல்ல முடியும். இது மாதிரி சுவாமியோட பரபாவம் இருக்கிற பரமம்பாவம் இது நிர்குணம். அதை வந்து சொல்ல முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்குண நிராகாரமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது?
இது இவ்வாறானதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவருக்கு அந்த ரூபத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அனிர்தேஷ்ய வப்புகு அப்படின்னு பேரு. சொல்ல முடியாத, வர்ணனை பண்ண முடியாத, வாக்குக்கு எட்டாத, வப்புகுனா தேகம், தேகத்தை உடையவர். அப்ப அவருக்கு தேகம் என்ன அப்படின்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இவ்வளவுதான் சுவாமியோட லட்சணம். என்னது? சுத்த இருப்பா இருப்பவர், சுத்த அறிவா இருக்கிறவர், சுத்த ஞானமா இருக்கிறவர், சுத்த அறிவா இருக்கிறவர், ஞானமா இருக்கிறவர். அது இல்லாம பூரணமா ஆனந்த சுரூபமா அனந்தமா இருக்கிறவர். சச்சிதானந்தம் தான் அவருடைய சுரூபம். அதை வேற எந்த வாக்குனாலையும் சொல்லிட்டீங்களே சுவாமி, சச்சிதானந்தம் வாக்குல தானே சொன்னீங்க இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் கூட நேத்தி அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டது. தைத்திரியம் வந்து அடுத்த உபனிஷத்து ஆரம்பிக்க போற இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட கிளாஸ்ல தைத்திரியம் தான் வரப்போகுது. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னா இது சத்தியம் அப்படின்னு இண்டிகேட் பண்றது இல்லை. அசத்தியம் அல்லாதது சத்தியம். எதெல்லாம் அசத்தியமா இருக்கோ, பொய்யா இருக்கோ, அதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு நீக்கிறதுக்காக தான் சத்தியம்ன்ற லட்சணம் சொல்லப்படுது. அப்ப ஞானம்னா என்ன அர்த்தம்? சத்தியம் ஞானம். ஞானம்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் ஜடமா இருக்கோ அதை எல்லாத்தையும் இது ஜடம், இது ஜடம், இது திருஷ்யம், இது ஜடம், இது திருஷ்யம், இது ஜடம் அப்படின்னு நேர்த்தி பண்றதுக்காக தான் ஞானம். அனந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எண்ட்லெஸ். எதெல்லாம் எண்டு உள்ளதோ, தேச கால வஸ்துக்களால லிமிட் பண்ணப்படுதோ, வரையறை செய்யப்படுகிறதோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு எதெல்லாம் நம்ம லிமிட்டா பாக்குறோமோ அதெல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்காக தான் அனந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா இது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய லட்சணம் இல்லை. அச்சலம், நிர்விகாரம், இது மாதிரி விமலம். பிரம்மத்துக்கு என்னெல்லாம் லட்சணங்கள் இருக்கோ அந்த எல்லா லட்சணங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் லட்சணங்களா தான். இது அப்படின்னு சுட்டி காட்ட முடியாது. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராத்தஸ்மரணத்துல டெய்லி முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தோம். எண்ணேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சுகு. வேதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று மட்டுமே எல்லா வேதங்களும் பரமாத்மாவை சொல்லுது. இதுன்னு சொல்ல முடியாது. அப்ப இதுன்னு சொல்றதுதான் இங்க ஆச்சாரியர் பாஷ்யத்துல பண்றாரு. இதம் தத்து ஈதிருஷம் வா. இது இதம் தத்து, நீ கேட்டியப்பா அந்த பிரம்மம், இதுதான்ப்பா அந்த பிரம்மம் அப்படின்னும், ஈதிருஷம் இந்த விதமானது அப்படின்னும் என்ன பண்ண முடியாது. வா இதி ரெண்டு இது சொல்றாரு. இதம் தத்து, இதுதான் அது. நீ கேட்டல பிரம்மம் பிரம்மன்னு, இதான் அது, அப்ப புடிச்சுக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஈதிருஷம் இல்ல இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு விதத்திலையும் சொல்ல முடியாது. நிர்தேஷ்டும்னா மற்றவங்களுக்கு உபதேசிக்க முடியாது. உபதேசிக்க முடியாத வஸ்துவா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எத்து ந சக்கியத்தை, இது மாதிரி எந்த வஸ்துவை இதுதான் அதுன்றும் இவ்விதமானது என்றும் மற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துவை குறிச்சு எத்து ந நிர்திஷ்டும் சக்கியத்தை, எதை வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்க முடியாதோ, வாக்குனால சொல்ல முடியாதோ, அப்படிப்பட்ட அந்த ரூபத்துக்கு பேரு குணாதீதத்துவம். அது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களும் இல்லாதது. அப்ப நாமரூப குணங்கள் எப்ப வருது தெரியுங்களா? இந்த சுத்த பிரம்மத்தோட இந்த நாமரூப குணங்கள் வந்து மாயா சேர்ந்தாதான் நாமரூப குணங்கள் வருது. அப்ப சுத்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமரூப குணங்கள் இல்லாததுனால சுத்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, உபதேசிக்க முடியாது. இந்த நாமம் உடையது, இந்த ரூபம் உடையது அப்படின்னு அந்த பிரம்மத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சிஷ்யர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா, இத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேதம் எதித்தம் உபாசித்து, அது ஒண்ணு. இது என்று நீ எதை உபாசிக்கிறாயோ அது இல்லை அப்படின்னு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு, எங்களுக்கு தெரியாதுன்னே இருக்கு. ஆமா அது இல்லை. இதுல கேனோ உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 மந்திரம், 1 3 மந்திரம் சொல்லுது. ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி
ந தத்திர சக்ஷுர் கச்சதி, அந்த பிரம்மத்தை இந்த கண்ணால பார்க்க முடியாது. ந வாக் கச்சதி, வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரம்ம தத்துவத்தை உணர்த்த முடியாது, சொல்ல முடியாது. ந வாக் கச்சதி, நோ மனோ, இந்த மனசும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை சிந்தனை பண்ண முடியாது. நோ மனஹா, நோ ந வித்மக ந விஜானீமக, ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். இந்த பிரம்மத்தை நாங்கள் அறியவில்லை. யார் சொல்றா அப்படின்னா, சிஷ்யன் வந்து குருட்ட கேட்கறான், இந்த பிரம்மத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஆச்சாரியார் சொல்றாரு, அந்த பிரம்மத்தை கண்ணால பார்க்க முடியாது, வாக்குனால சொல்ல முடியாது, மனசுனால சிந்திக்க முடியாது, நாங்கள் அதனை அறிய மாட்டோம். ந வித்மக, எங்களுக்கு தெரியாதுங்க, இந்த பிரம்ம எங்களுக்கு தெரியாது. ந விஜானீமக எதைத்தது அனுசிஷ்யாது, இதை எப்படி உபதேசிக்கின்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அறியவில்லை. அதை எப்படி இன்னொருத்தருக்கு சொல்றதுன்றது கூட எங்களுக்கு தெரியாது. எதைத்தது அனுசிஷ்யாது அந்நிய, ஆனா ஒரே ஒரு மெத்தேடு தெரியும். அப்ப என்ன அர்த்தம்னா, இது என்று நாங்கள் ஆப்ஜெக்டா அந்த பிரம்மத்தை அறியலைன்னா வித்மகா. ஏன் அப்படின்னா, கண்ணு போகாது, காது வாக்குனால சொல்ல முடியாது, மனசுனால சிந்திக்க முடியாது. அப்ப அதனால நாங்க அறியவில்லை. ஆப்ஜெக்டா இந்த பிரம்மத்தை அறிய முடியாது. ந வித்மகை, நாங்கள் அறியவில்லை. இதான் ஸ்டேட்மெண்ட். பிரம்மத்தை அறிஞ்சோமா அப்படின்னு ஞானிட்ட போய் கேட்டா இல்லை. ஏன்னா பிரம்மம் எந்த காலத்திலையும் ஆப்ஜெக்ட் இல்லை. சரி, இதை ஏதாவது சொல்ல முடியுமா, எனக்கு சொல்லுங்களேன், பிரம்மத்தை ஆப்ஜெக்டா சொல்லுங்களேன் அப்படின்னா, இந்த பிரம்மத்தை ஆப்ஜெக்டா சொன்னீங்கன்னா அது பரோட்ச ஞானம். சப்தத்தை நம்ம படிக்கிறதெல்லாம் பரோட்சம், வாஸ்தவம் இல்லை. அப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இதான்ப்பா இது, நீ கேட்டிய அந்த பிரம்மம் இதான், அது இந்த விதமானது அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. டீச்சர் சொல்றாங்க, ரிஷிமார்கள், எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஆப்ஜெக்டா பண்ணி சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியல. அப்ப என்ன, எப்படிதான் அறியறது சுவாமி அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு மெத்தட். அந்நியதேவ தது விதித்தாத் அவிதித்தாத் அதி, ரொம்ப முக்கியமானது. கேனோபனிஷத்துல இருக்கிற இந்த வார்த்தை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்நியதேவ தது விதித்தாத், அந்த பிரம்மத்தை எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது. என்ன அருமையா பாருங்க. நீங்க எதையெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் என்ன பேரு? திருஷ்யம் 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 சொல்றோமா? திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, எதையெல்லாம் நீங்க அறிஞ்சிங்களோ அது எல்லாம் பிரம்மம் இல்லை, அப்பிரம்மம். அப்ப எந்த அறிவு அறிஞ்சாலும், எந்த சப்தமா அறிஞ்சாலும் சரி, உபனிஷத்துல இருக்க மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் பிரம்மத்தை அறிஞ்சனா இல்லை இல்லை. புத்தியினால நீங்க எதையெல்லாம் அறிகின்றீர்களோ அது எதுவுமே பிரம்மம் இல்லை. ஏன் அப்படின்னா, மந்திரம் சொல்லுது, அந்த பிரம்மம் அந்நியதேவ தது விதித்தாத், அறியப்பட்டதற்கு அது வேறானது. அது மட்டும் இல்ல, இப்ப அறியப்பட்டது எங்கெல்லாம் இருக்கு? ரெண்டு அவஸ்தை, ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை. ஜாகிரதத்துல எல்லாத்தையும் பார்க்கணும். அறிதல் அப்படின்றது இந்திரியங்கள் மூலமா இதை எல்லாத்தையும் அறியும். சொப்பனத்துல மனசு மூலமா வந்து பாத்தீங்கன்னா, மனக்கண்ணு மனக்காது, மனசோட இந்திரியங்களை வச்சுக்கிட்டு, மனசை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அறியணும். இந்த ரெண்டுத்துக்கும் பேர் என்ன பேருனா விதித்தம். இந்த ரெண்டுத்திலையும் அறியப்பட்ட விஷயங்கள், இது எதுவுமே பிரம்மம் இல்லை. ஜாகிரத பிரபஞ்சமும் பிரம்மம் இல்லை, சொப்பன பிரபஞ்சமும் பிரம்மம் இல்லை, அதுக்கு வேறானது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? தூக்கத்துக்கு போறோம், டீப் ஸ்லீப். அங்க என்ன அனுபவம் இருக்கு நமக்கு? ஒன்றும் தெரியல. அந்த ஒன்றும் தெரியலன்றதுக்கு என்ன பேருனா அவிதித்தம், அப்படின்னா அறியப்படாதது. விதித்தம்னா அறியப்பட்டது, ரெண்டு அவஸ்தைகள். அறியப்படாதது அப்படின்னா சுசுப்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் அவிதித்தம். அப்போ அந்நியதேவ தத் விதித்தாத் அப்படின்னா ஜாகிரத சொப்பனம் அது இல்லை, அந்த பிரம்மம் இல்லை. அதுக்கப்புறம் அவிதித்தாத் அதோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அறியப்படாததற்கும் மேலானது. அப்ப அறியப்படாதது ஒன்றுமில்லை அப்படின்னு தூக்கத்துல சொல்றோம். ஒன்றுமில்லைக்கு மேல வேற என்ன இருக்கு? நான் அப்படிதானே இருக்கு. நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லை, ஒன்றையும் அறியவில்லைன்றது அவித்யா, அஜ்ஞானம். அதுக்கும் மேலானது அக்ஷராத்து பரத்தப்பர. இந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய அவித்யாவை, மாயாவை காட்டிலும் மேலானது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நேத்தி பண்ணினா மட்டும்தான் இதை அறிய முடியும். இது அப்படின்னு சுட்டி காட்ட முடியாது.
நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் எது இருக்கும்? நான் மட்டும் மிச்சம் இருக்கு. இந்த நான் தான் இப்படிதான் மெத்தட். இதுன்னு சுட்டி காட்ட முடியுமா? முடியாது. அதனால அதுக்கு அங்க ஆச்சரியர் தெளிவா சொல்றார், குணாதீதத்துவாத், குணத்தை கடந்ததா இருக்கிறது. என்னது? நான் ஒன்றையும் அறியவில்லைன்றதுதான் குணம். திரிகுணாத்மகம் மாயா. நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றேன், அதான் அவ்வியக்தம் மாயா. கூட இருக்க நான், என்னோட ஷேடோ தான் இந்த ஒன்றும் தெரியலன்றது. அதுல இருந்துதான் எது உண்டாச்சு? ஜாகிரதமும் சொப்பனம். அப்போ சொப்பன பிரபஞ்சமும் ஜாகிரத பிரபஞ்சமும் பார்க்கப்படுகின்றதா இருக்கு, இந்த மாயா தத்துவம் பார்க்கப்படாததா இருக்கு. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மகம். இந்த 3 குணங்களை கடந்ததாக இருக்கிற காரணத்தினால இந்த சுத்த நானுக்கு பாத்தீங்கன்னா எந்த ரூபமும் இல்லை. தூக்கத்துல ஏதாவது ஃபார்ம் இருக்கா உங்களுக்கு? நான் சுகமா தூங்குனேன், ஏதாவது ஃபார்ம் இருக்கா? அப்ப அந்த நானுக்கு பேர் எப்படிப்பட்டது அப்படின்னா ததேவ ரூபம் அஸ்ய இது. அப்படிப்பட்ட ரூபமா இருக்கிறது, 3 குணங்களை கடந்த ரூபமா இருக்கிறது. அதனால அதுக்கு பேர் அனிர்தேஷ்ய வப்புகு அப்படின்னு பேர். இதோட இன்னைக்கு நிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் இதுல பார்க்கணும். இது மனனமா இருக்கிறதுனால இதை பத்தி அவ்வளவு ஈஸியால நம்ம எடுத்துட முடியாது. அதனால நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த கிளாஸ்ல 4 நாள் லீவு, 5, 6, 7, 8. நாளைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த போனா போகுது, இந்த ஆளு ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது வச்சுருப்பீங்க, கொஞ்சம் பூ வச்சு விட்டுருங்க. அவன் ஏங்கி போயிடுவார்ல, என்னோட பக்தர் ஒரு பூ வைக்கலையே அப்படின்னு. அதனால பார்த்தீங்கன்னா அவரோட பாதத்தில் ஒரு நமஸ்காரத்தை பண்ணி போனால் போகுது, கொஞ்சம் மோட்சத்தையும் கொடு, நீ தான் நான் எனக்கு வெளியப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. திருவிக்கிரம சுவாமி அவதாரம். நம்ம தியான ஸ்லோகம் படிக்கிறதே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சொல்லி தரல உங்களுக்கு. தியான ஸ்லோகமே விஷ்ணு சகஸ்ரநாமத்தான தியான ஸ்லோகமே திருவிக்கிரம சுவாமியோட அந்த மூர்த்தத்தை வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு திருவிக்கிரம சுவாமியோட அவதார தினம், திருவோணம் அப்படின்னு பேரு. அதனால நாளைக்கு ஹாலிடே. சுவாமியை நல்லா ஜபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, மோட்சத்தை கொடுக்கட்டும். நானும் அவரும் வேற 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 அனாதி காலத்துல இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, இந்த ஜெகத்து வேற, நான் வேற, சுவாமி வேறன்னு இந்த பேதங்கள்லாம் போகட்டும் நம்ம மனசை விட்டு. 3 அடி எடுத்து வைக்கிற அகாரம், உகாரம், மகாரம். ஜாகிரத பிரபஞ்சம் அகாரம், சொப்பன பிரபஞ்சம் உகாரம், அப்புறம் சுசுப்தி பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம் சொல்லுவோம், அது மகாரம். இந்த 3த்தையும் 3 அடியில அளந்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் துரியாத்மா. 3 அடியை அளந்து துரியமா திருவிக்கிரம சுவாமியா நம்ம ஆத்மாவா அவர் தான் இருக்கார். அதனால பகவான்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணட்டும், நல்லா அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகட்டும். நம்ம 3 தேகத்தையும் கடந்து போறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. ஓம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. हरि ओम. नमस्कारम. हरि ओम.